என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா என்ன சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். போன கவர்மெண்ட்ல சென்னையில் துப்புரவு தொழிலாளர் போராட்டம் பெரிய அளவில் போனதும் ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் அதிருப்தியை உருவாக்குச்சு. இன்றைக்கு ஒரு டெண்டர் கோரியிருக்காங்க. மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்களை தனியார் மயமாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு எந்த அளவு சார் உண்மை? சார் அது அவங்கள அரசு ஊழியர்களாக மாற்றவே முடியாது சார். ஏன்னா 15 ஜோன் இருக்குன்னு 15 அந்த ஜோன்ல 13 ஜோன்ல மாத்திட்டாங்க. எல்லாம் பிரைவேட் செக்டாருக்கு போயிடுச்சு சார். அது இது அந்த சேலரியை வேணா குறைக்காதீங்கன்னு சொல்லாமே தவிர அந்த 2 ஜோன்ல தான் இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த 2 ஜோன்லையும் மறுபடியும் அவங்க பிரைவேட்டுக்கு தான் போவாங்க. ஏன்னா நீங்க அவங்கள கவர்மெண்ட் தான் மாத்தினீங்க வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற 13 ஜோன்ல ஏற்கனவே தனியார்ல போயிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போராடுவாங்கல்ல. அப்போ அவங்களே நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களை கார்பரேஷனோட பட்ஜெட்ல அது தாங்காது. கார்பரேஷன் அதை எடுத்து நடத்த முடியாது. அப்புறம் தனியாருக்கு கொடுத்துருக்கிறவன் அதே கவர்மெண்ட் சேலரி கொடுப்பான்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் பலது இருக்கிறதுனால அந்த தூய்மை பணியாளர் விஷயத்துல திமுகவால் ஒன்றும் பண்ண முடியல. 13 இது ஏற்கனவே பண்ணிட்டு அதிமுக ஆட்சியிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதை தொடர்ந்தாங்க. இவங்க அதை தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால தூய்மை பணியாளர் விஷயம், அந்த தூய்மை பணியாளர்லாம் திமுக கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது. ஆக்சுவலாக அந்த 2 ஜோன்ல நடந்ததே கூட இவங்க என்னதான் தூய்மை பணியாளருக்கு அப்புறம் பல விஷயங்கள் இவங்க பண்ணா கூட, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது போன்ற விஷயங்களை திமுக பண்ணா கூட அதை அவங்களால பண்ண முடியல. ஏன்னா மற்ற 13 ஜோன்ல பிரைவேட் செக்டார்ட்ட கொடுத்து அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. சரியா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அது அவங்கள இன்னும் கொஞ்சம் பரிவோட ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அது அந்த அந்த நார்த் சென்னையில் அந்த சேகர் பாபு சரியா ஹேண்டில் பண்ணலன்னு திமுக சொல்றாங்க. அவர் முதல்வர் மிஸ்கைட் பண்ணிட்டாரு சார், அது இல்லாட்டி கொஞ்சம் இன்னும் பரிவோட ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அமைச்சர் கே என் நேரு அவரே கூட அது இன்னும் கொஞ்சம், அதாவது அவங்களா கவர்மெண்ட்னால அதை முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல அதை ஹேண்டில் பண்றத ஒரு பரிவோட ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அவங்கள அடிச்சு துரத்தி அவங்களை இங்க தூக்கின்னு போய் அங்க விட்டு இங்க விட்டு கண்ணாபின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே மிட் நைட்லாம். அவங்க மறியல் பண்ணி, அதாவது அது திமுகவோட இமேஜை சென்னையில ரொம்ப டேமேஜ் பண்ணிது. அதுவும் குறிப்பா நார்த் சென்னையில ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சு. அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணாங்க. பெரும்பாலும் திமுகவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அது மக்கள் மத்தியில் அந்த பெர்செப்ஷனை மாத்திச்சு. 1000 ரூபாய் வாங்குற பெண்கள் கூட என்னப்பா இப்படி பண்றாங்க இந்த பொம்பளைங்களை அப்படின்ற மாதிரியான மாற்றிச்சு. இப்போ மறுபடியும் இந்த விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ விவசாயிகள் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க போராடி இருக்காங்க. நேற்றெல்லாம் ஈரோடுல பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதனால ஏன்னா 75 அடிச்சுக்கிட்டாங்க, அதாங்க போராடி இருக்காங்க. அது பல மீடியாக்கள் அதை போட மாட்டேங்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்பதான் இந்த அரசாங்கம் வந்திருக்கிறதுனால மீடியாக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னா அதிருப்திகள் ஆரம்பிக்குது. ஓட்டு போட்ட யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ யோசிக்கிறான், என்னடா அது நம்ம ஓட்டு போட்டோம், சரியா ஓட்டு போட்டோமான்னு யோசிக்கிறான். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் அந்த விஜயோடைய செல்வாக்கு சரியாது. அது சரியறதுக்கு இன்னும் ஒரு 6-7 மாதம் ஆகும். 1 வருஷம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இவர் உண்மையிலேயே செல்வாக்கு ஏறுமானா அவரோட செயல்பாடுகளை பொறுத்து அந்த செல்வாக்கு ஏறுமே தவிர இனிமேல் விஜய் என்கிற நபருக்காக, விஜய் என்ற ஒற்றை மனிதருக்காக அவர் பிரச்சாரமே பண்ணாத நிலையிலும் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த நிலைமை இனிமே இருக்காது. அவர் செயல்பாடுகளை பொறுத்து தான் இனிமே வரப்போற எலெக்ஷன்ஸ்லாம் அவருக்கு ஓட்டுகள் விழும் என்பது என்னுடைய கருத்து. திமுக பல விஷயங்களை சரியா ஹேண்டில் பண்ணல. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, நம்மளுடைய சாதனைகள் நம்மளால பயன்பெற்ற மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. அது கம்ப்ளீட்டா உல்டாவா மாறி போச்சு. ஆக்சுவலா துப்புரவு தொழிலாளர்கள்லாம் தூய்மை பணியாளர் கண்டிப்பா திமுக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் தான் ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ விஜய் அவர்கள் மாற்றம் வரும்னு நினைச்சுதான் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏமாற்றமா மாறிடுச்சா? ஆமா, ஏமாற்றமா தான் மாறும் நிச்சயமா. அவங்க இப்போ மறுபடியும் எதுக்காக டெண்டர் கோரி இருக்காங்க, தனியாருக்கு கொடுக்கறதுக்காக டெண்டர் கோர்றாங்க. அப்போ தனியாருக்கு கொடுக்கும்போது அதே சேலரி அவங்க கவர்மெண்ட்ல என்ன சேலரி, கார்பரேஷன் என்ன சேலரி வாங்கினாலும் அதே சேலரி கொடுப்பாங்களா? அவங்க கொடுக்க முடியாது. பிரைவேட் அப்படி கொடுக்க முடியாது. இந்த அர்பேசர்னு ஒரு தண்ணீர் நிறுவனம் வராது வச்சுக்கோங்க, அவர் தான் நடத்துறாரு வச்சுக்கோங்க. பல இடங்கள்ல அவங்க பல ஜோன்ல அவங்க நடத்துறாங்க. அதே மாதிரிலாம் சேலரி கொடுக்க மாட்டாங்க. அதனால இது பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சில விஷயங்கள் சால்வ் பண்ணவே முடியாது. ஏன்னா எப்படின்னா இப்போ ஒன்று கார்பரேஷன் இந்த மாதிரியான இந்த தூய்மை பணிகளெல்லாம் நடத்துறதுக்கு அதுக்கு நிதி வசதி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு பேர் டெண்டர் விட்டா பிரச்சனை இல்லைன்னு டெண்டர் விட்டுறாங்க. டெண்டர் விட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்குது. டெண்டர் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், அரசாங்கத்தில் ஒரு ஏரியா ஜோனில் டெண்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவன் டெண்டர் எடுத்து அதிக அளவில் டெண்டர் எடுத்து அவனுக்கு எந்த இடத்துல செலவை கட்டுப்படுத்துவான்னா ஊழியர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் குறைப்பான், அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகள் வசதிகள்லாம் குறைப்பான். அது குறைச்சது மூலமாக தான் அவன் மிச்சப்படுத்துவான், துட்டை மிச்சப்படுத்துவான். அவன் நீங்கள் கார்பரேஷனில் வாங்கி இந்த சேலரியை இப்போ கொடுன்னு சொன்னால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அதனால் இவங்களுக்கு இஷ்டம் தான் வேலையில் இல்லாட்டி போன்னு சொல்லுவான், அவ்வளோதான்.
அதுதான் இப்போ 2 ஜோன்லையும் அப்படி தான் நடக்கும் ஆக்சுவலாக. அந்த ஜோனுக்கு மட்டும் நீங்கள் தனியாக எதுவும் பண்ண முடியாது. குறிப்பா இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கரூர் வீட்லயும் சரி, இங்க சென்னையில அவர் சொந்தமான எம்ஆர்சி நகர்ல வீட்லயும் சரி தொடர்ச்சியா காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய தம்பி வந்து விசாரணை வளையத்துக்கு கைது பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இல்லை, இது கரூர் போலீஸ் வந்து தேடின்னு வந்திருக்காங்க சார். செக் மோசடி வழக்கம், ஏதோ செக் மோசடி வழக்குன்னு தேடின்னு வந்திருக்காங்க. இது வந்து இடி சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை, லோக்கல் போலீஸ் சம்மந்தப்பட்டது தான் அது. அதனால வந்து அவங்க வந்திருக்காங்க. இது வந்து அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கே டிமிக்கு கொடுத்துட்டு ரொம்ப நாள் வெளியில தான் இருந்தார். கேரளால இருந்தாருந்தாங்க, எங்க இருந்தாங்க, அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டே அவரை பிடிக்க முடியல. ஆமா, அதனால வந்து இப்போ லோக்கல் போலீஸ் அவரை தேடிட்டு இருக்காங்க. அவர் எங்கேயாவது முன்ஜாமீன் வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்கிப்பார் அவர். அதனால வந்து இது வந்து லோக்கல் போலீஸோட கேஸ். இதை வந்து நம்ம பெரிய அளவு பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஏதோ ஒரு கட்டத்தில், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல அவங்கள செந்தில் பாலாஜியை வந்து ட்ரை பண்ணுவாங்க, அவரை பிடிச்சி உள்ள போகிறதுக்கான முயற்சிகளை இறங்க. கவர்னர் எல்லாம் போய் இது பண்ணாங்க இல்லையா? ஆமா, இல்லை அந்த கரூர் விஷயத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் தானே இவங்களுடைய பாயிண்ட். ஆமா, அதனால இவங்க வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கார்னர் பண்ணுவாங்க. இந்த தமிழ்நாடு கரூர் விஷயத்துல பண்ண முடியுமான்னு கேட்க. கரூர் விஷயத்துல பண்ண முடியாது. சிபிஐ என்கொயரியில் மாட்டினாலும் அதுல பண்ண முடியாது. வேற ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க. எடுத்து அவரை வந்து கொஞ்சம், ஏன்னா அவர் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக இருக்கிறதுனால இவங்க நினைக்கிறாங்க அந்த ஏரியாவில் வந்து அவரை கொஞ்சம் அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவரை. அதனால வந்து ட்ரை பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு வழக்கில் செந்தில் பாலாஜியை ஊழல் வழக்கில் டிவிஎஸ்சி ஊழல் கண்காணிப்பு இருக்குல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட், இது இப்போ அருண் போயிருக்காரு, அந்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். செந்தில் பாலாஜி நிறைய எலக்ட்ரிசிட்டி போர்டில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ஒரு செந்தில் பாலாஜி மேல வழக்கு போடுறதுக்காக கவர்னர்ட்ட ஃபைல் போயிருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் அந்த வழக்குல செந்தில் பாலாஜிக்கான கவர்னர் கைது போடாத இருக்காரு. அதுதான் நிர்மல்குமார் கேட்கிறாரு, கவர்னர் கைது போடாத இருக்காரு, இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ரகசிய உறவு இருக்கான்னு கேட்கிறாருல. இப்போ நம்ம வந்து இந்த தேசிய கீதம் பாடின உடனே நம்ம கேட்குறோம், இவர் வந்து பாஜகவோட இணக்கமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க, செந்தில் பாலாஜி ஃபைலில் ஏன் கைது போடாத இருக்காரு, வழக்கு அப்ரூவல் கொடுக்கணும்ல அவரு. அப்படி பார்த்தா பழைய ஏடிஎம்கேக்கு திமுக அனுப்பிச்ச வழக்கு, பழைய முன்னாள் மந்திரிகள் அதிமுக மந்திரிகள் பல விஷயங்கள்ல வந்து ரவி கையெழுத்தே போடல. அதனால சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண முடியல. 8 ஊழல் வழக்குகள் டிவிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. சில இடத்துல சார்ஜ் ஷீட்டே போட முடியல, அவர் அனுமதியே கொடுக்கல ஆக்சுவலா ரவி. இப்போ இந்த கவர்மெண்ட்ல வந்து செந்தில் பாலாஜி டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் போயிருக்கு. அது எவ்வளவு தூரம் கைது போடுறாங்க போடலன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அது லீகல்லாம் அமுச்சு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அது கைது போடுறாரா போடலையான்றது திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து 22 எம்பிக்களை கையில் வச்சிருக்காங்க சார். அவங்க அடுத்த 29 வரையும் அவங்க வந்து அரசியலில் வந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளணும், உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் வெற்றியை காமிக்கணும். ஏடிஎம்கே கொஞ்சம் கரைஞ்சிட்டு இருக்கு இந்த இடத்துல. அதான் தாவேக்காவே சொல்ற மாதிரி எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றத உறுதியா இருக்காங்க. அப்போ திமுக என்ன பண்ணும், தங்களை வந்து இன்னும் தகவல் வைத்துக் கொள்ளணும், நல்லா வந்து அவங்க வந்து பார்ட்டியை இன்னும் கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும், அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அரசியலில் வந்து நீங்கள் ஒரேடியாக 2 பேரையும் ஏற்றுக்க முடியாது, விஜயையும் நீங்கள் ஏற்றுக்க முடியாது, பாஜகவும் ஏற்றுக்க முடியாது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிடில் லெவலில் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. காங்கிரஸையும் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க, இனிமேல் காங்கிரஸோட உங்களுக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் 29 வந்தால் வரலாமே தவிர அதுவரையும் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கணும். அப்போது மத்திய அரசோட என்ஃபோர்ஸ்மெண்ட் சிபிஐ போன்ற விஷயங்களையும் தப்பிக்கணும். நீங்கள் இங்கே விஜய் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மத்தியிலேருந்து வர என்ஃபோர்ஸ்மெண்ட் சிபிஐ எதிர்க்கிறது தான் பெரிய விஷயம். அதில் நீங்கள் மாட்டாத தப்பிக்கணும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் பதிவு பண்ணிட்டா வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி, அடுத்து அந்த எஃப்ஐஆர் வச்சு உள்ளே வருவான் யார், இடி. அதில் நீங்கள் தப்பிக்கணும்ல. இது மாதிரி பல கேஸ் இவங்க புக் பண்ணுறா வச்சுக்கோங்க. பல கேஸ் திமுக மந்திரிகளை பற்றி விஜய் பல கேஸ் புக் பண்ணுறா வச்சுக்கோங்க. நேருவோட கேஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அதை புக் பண்ணுறா வச்சுக்கோங்க. அடுத்து அந்த எஃப்ஐஆர் வச்சு இடி உள்ள வருவாங்க. அப்போ இடி உள்ள வராங்கன்னா மத்திய அரசு உள்ள வருது இல்லை. அப்போ அதுல நீங்கள் எப்படி தப்பிக்கணும்? நீங்கள் அப்போது 2 கவர்மெண்ட்டையும் எழுத்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ 2 கவர்மெண்ட்டையும் எழுத்து பண்ண முடியுமா, எப்படி பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ரொம்ப யோசிப்பாங்க. டிஎம்கே வந்து பாஜகட்ட ரொம்ப நெருங்க முடியாது. ஆனால் அதே சமயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்லேருந்தும் தப்பிக்கணும். அப்போ என்ன மாதிரியான ஒரு உறவு முறையில் வந்து இருந்தால் தப்பிக்க முடியும், என்ன மாதிரியான ஒரு அரசியல் அணுகுமுறையோடு இருந்தால் தப்பிக்க முடியும் அப்படின்றத வந்து திமுக யோசிப்பாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான பில் வருது, மறுசீரமைப்பு பில் வருது வச்சுக்கோங்களேன். அது போன வாட்டி தோற்று போச்சு. அது ஆக்சுவலாக அது வரும்போது இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க திமுக. அது வந்து பாஜகவுக்கு ரொம்ப சௌரியமான விஷயமா போயிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வரும், பாஜகவுக்கு உதவி பண்ணுறதுக்கு பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வெளிநடப்பு தானே பண்ணினோம்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ராஜா என்ன சொல்லியிருக்காரு, அந்த மறுசீரமைப்பு பில்லு, அந்த பெண்கள் கோட்டா பில்லில் நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்றார். அப்போ அவங்களுக்கு ஏற்றபடி திமுக சொல்கிற மாதிரி 1-2 மாற்றத்தை கொண்டாந்து அதை இவங்களோட ஆதரவோட அப்ரூவ் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது, அப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணியானு கேட்டால் இல்லைங்க, இது பெண்களுக்கான கோட்டா, நாங்கள் சொன்னபடி மாறுதல் பண்ணிட்டாங்க பில்லில், அதனால நாங்கள் ஆதரிச்சோம்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா 29 வரையும் வந்து
மத்திய அரசோட அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும். அப்போ என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் நம்மளை ஒரேடியாக பாஜக முத்திர குத்த மாட்டாங்க, அதே சமயம் நம்ம மேலேயும் ஆக்ஷன் வராது, அந்த மீடியமாக எப்படி ப்ளே பண்ணுறதுன்ற அந்த விஷயத்துல தான் திமுக பிஸியாக இருப்பாங்க. விஜய் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதனால் விஜய் கவர்மெண்ட்டு திமுக மந்திரிகள் மேலே போடுற எஃப்ஐஆரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள இடி அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதா இங்கே முக்கியமான பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தனியார் பள்ளிகளுக்கு ஒரு உரிமம் கொடுக்கறதுல நிறைய போன கவர்மெண்ட்ல 25 லட்ச ரூபாய் வந்து வாங்கினாங்க, இந்த கவர்மெண்ட்ல வந்து வாங்கலை, என்ஓசிலாம் வந்து ஈஸியாக கிடைச்சிருது அப்படின்னு வந்து அந்த கூட்டமைப்பினர் பேசினாங்க. ஸோ இது வந்து ரெண்டு பக்கமாக ஒரு பக்கம் நல்லது நடந்திருக்கு எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து 2017 21 வரைக்கும் செங்கோட்டையன் தான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் என்ன ஃபாலோ பண்ணப்பட்டதுங்கிறத பேசல, கடந்த 5 ஆண்டுகள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க தான் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது, இதுலேயும் அரசியல் சாயம் பூச எல்லாமே இல்லை, கடந்த 5 ஆண்டுகள் தான் சார் எடுத்துக்கிறாங்க. இப்போ வெள்ளை அறிக்கை ஃபைல் பண்ணாங்கல்ல, 2001 வெள்ளை அறிக்கை ஜெயலலிதா ஆட்சியில் ஃபைல் பண்ணாங்க. அது வந்து 15 வருஷ கணக்கு எடுத்து 10 வருஷ கணக்கு எடுத்துன்னு பண்ணாங்க. அப்புறம் 2021 பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை பண்ணார், அவர் 15 வருஷ கணக்கு எடுத்துன்னு பண்ணார். ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்கன்றது அடிப்படையான விஷயம் இருக்கு. இந்த 5 வருஷத்துல மட்டுமே இந்த 10.62 லட்சம் கோடி கடன் வரல. இந்த கடன்ன்றது வந்து கியூமுலேட்டிவா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தாங்கல்ல, அவங்க 4.87 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கல்ல, அந்த கடனுக்கான வட்டி யார் கட்டுறது? இப்போ வட்டி 68,000 கோடி கட்டுறான்னு சொல்றாங்கல்ல, அப்போ அந்த கடனுக்கும் சேர்த்து தானே இதை வட்டி கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அதனால தான் அந்த கணக்கு வெள்ளை அறிக்கையில் முன்னாடி பீரியட்லாம் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் கட்டுற வட்டி எதுவும் திமுக ஆட்சியில் வாங்கின 5 வருஷத்துக்கு கட்டின வட்டி கிடையாது. திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கலாம், ஆனால் நீங்கள் கட்டுற வட்டின்றது அதுக்கு முன்னாடி வாங்கிய கவர்மெண்ட் இருக்குல்ல. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஏஜென்சி, அது எந்த ஃபினான்ஷியல் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் லோன் கொடுக்கும்போது 15 வருஷத்துக்கு ரீபேமெண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. 15 வருஷத்தை ரீபேமெண்ட் பண்ணுறீங்க, அசலையும் வட்டியும் சேர்த்து கட்டுறீங்க, ஒரு இஎம்ஐல கட்டுறீங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட்டும் அப்படி தானே, பிரைவேட் மாதிரி தானே, அவங்க அசல் வட்டி கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அப்போது திமுக கவர்மெண்ட் வாங்கின லோனுக்கு மட்டும் வட்டி கிடையாது. இந்த 68,000 கோடி வட்டின்றது வெறும் திமுக கவர்மெண்ட் வாங்கின லோனுக்குமான வட்டி மட்டுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா பழனிசாமி கவர்மெண்ட் வாங்கின வட்டிக்கும் சேர்த்தான கடனுக்கும் சேர்த்தான வட்டி தான் கட்டுறாங்க. அதனால தான் சொல்றது முந்தின கணக்கும் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக பள்ளிக்கல்வி இருக்குல்ல, அப்போ பள்ளிக்கல்வியில் வந்து இந்த பள்ளிக்கல்வியில் வந்து வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ரெனியூவல் ஃபீஸ் கொடுக்கணும் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் அது மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவன் வந்து 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நிற்க மாட்டான், 10 லட்ச ரூபாயும் கேட்பான். அதனால தான் ஸ்கூலில் ஃபீஸ்லாம் அதிகமாகுது ஆக்சுவலாக வந்து. அப்போ அவங்க வந்து எதுவுமே வாங்காத 3 லட்சம் மட்டும் வெயிட் பண்ணிட்டாங்க, 3 லட்சத்தையும் வெயிட் பண்ணிட்டாங்க, ரெனியூவல் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஆனால் அவங்க ஃபீஸ் குறைப்பாங்களா அப்படிங்கிறதான கேள்வி. அந்த கேள்வி, ஃபீஸ் குறைக்கலன்னா என்ன பயன் இருக்கு? நீங்க 3 லட்சத்தை எடுத்துட்டீங்க, அவங்க ஃபீஸ் குறைப்பாங்களா? கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது பாத்தீங்கன்னா, அவங்க தங்கத்தெல்லாம் அடகு வச்சு வித்து வந்து இந்த ரெனியூவல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க, ஆதரவா தான் பேசுறாரு தவிர வந்து மக்களுக்கு ஆதரவா என்ன பேசுறாருன்னு தெரியல. இல்ல அவங்க ஃபீஸை குறைப்பாங்களா? ஃபீஸை வந்து எழுதி வைப்பாங்களா? போன வருஷம் என்ன ஃபீஸ், இந்த வருஷம் என்ன ஃபீஸ், டிஃபரன்ஸ் தெரியுமா? இந்த வருஷம் ரெனியூவல் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது, 3 லட்சம் எடுத்துட்டோம் நாங்கள், நீங்கள் 10 லட்சம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க மந்திரிக்கு, எதுவுமே கிடையாது. அதனால அதோட பலன் வந்து மக்களுக்கு போய் சேருமா? அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதை உறுதி பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ எல்லாமே கூட சார், இப்போ சிஎம்டிஏல ஆன்லைனில் வந்து நீங்கள் பிளான் அப்ரூவல்னா அதோட பலன் எப்போ தெரியும்னா 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஒரு ப்ரமோட்டரை கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாரு, சிஎம்டிஏவோட டீல் பண்ணுறவர், அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்லலாம் சார், ஒரு கட்டத்தில் வந்து அந்த சிஎம்டி அஃபிஷியல்ஸ் ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக எங்களை கூப்பிடுவாங்க உள்ள, இது ஏதோ ஒரு சந்தேகத்துக்காக கூப்பிடுவாங்க, அந்த இடத்துல அவங்க டீல் பேசுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எல்லாமே ஆன்லைனில் தான் போவோம். ஆனால் ஆன்லைனில் போகிறதுக்குமே நாங்கள் எங்களை சர்டன் கிளாரிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்து கொடுங்கன்னுவாங்க. அப்போ நாங்கள் போய் கொடுக்கும்போது எங்ககிட்ட வந்து இன்டைரக்டாக சொல்லுவாங்க, இப்போ ஆன்லைன்லேயே பட்டா இருக்குது சார், உண்மையிலேயே ஆன்லைனில் பட்டா அப்ளிகேஷன் இருக்குது, ஆன்லைனில் பட்டா கொடுக்குறாங்களா? யாராவது கேட்டு பாருங்க. உங்களை வர சொல்லுவார் அந்த இந்த விஏஓ உங்களை வர சொல்லுவார், இல்லை உங்கள் சர்வேயர் இருக்கார்ல அவர் வர சொல்லுவார், உங்கள் லேண்டை போய் பார்க்கணும் சார், வாங்க அளந்து பார்க்கணும் வாங்கன்னுவார். நீங்கள் போவீங்க, அப்போ தான் அவர் பேசுவார், சார் இது ஏதோ பிரச்சனையாக இருக்குது சார், இந்த சர்வே நம்பரும் அந்த சர்வே நம்பரும் கொஞ்சம் பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு, இதை கொஞ்சம் சீரியஸாக பார்த்து தான் சார் கொடுக்கணும் அப்படின்வார். அப்போ அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் லஞ்சம் ஆக்சுவலாக. இதெல்லாம் ஆன்லைனில் பேசலாம் சார். இந்த மனிதர்களுக்குமான கான்டாக்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கும் அந்த தனியார் பார்ட்டிக்குமான கான்டாக்ட், அது எங்கே ஏற்படுதோ அவங்க லஞ்சத்தை தவிர்க்கவே முடியாது, அது இல்லாத நீங்கள் கொடுக்கவும் முடியாது. அதனால் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன், முதல் தடவை வீடு வாங்குறது, முதல் தடவை நிலம் வாங்குறது, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வாங்குற லஞ்சத்தை குறைக்கிறது. அதில் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ஆடிட் பண்ணி நீங்கள் திருப்பி ஆன்லைன்லேயே உங்கள் டாக்குமெண்ட்டை கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்குது, யூ கமெண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு போட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடைமுறை. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, லஞ்சம் ஒழிஞ்சிடுச்சு. நடைமுறையில் என்னென்னு இனிமேல் தான் பார்க்கணும்.
நடைமுறையில என்ன நடக்குது அடுத்த 6 மாசத்துக்குள்ள அது நமக்கு தெரியும். இதோட விளைவு எல்லாம் அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணுமே தவிர இப்பவே நம்ம லஞ்சம் ஓஞ்சிச்சுன்னு சில ரீல்ஸ்லாம் விட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது, பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சியினர் தாவேக்கால இணையிற நிகழ்வும் நடந்துட்டு இருக்கும். இந்த வாரம் பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியா இணையறதை பாக்குறோம், திரைப்பிரபலங்கள் இணையறதை பாக்குறோம். ஸோ இது வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றது, அது குறிப்பாக அதிமுகலேருந்து வர்றது, அது நல்ல விஷயமா பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் இல்லை சார், அதிமுகவுக்கு மோசமான விஷயம் இது. நம்பிக்கை அந்த கட்சியோட எதிர்காலத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாத பயணப்படுறாங்க எல்லாருமே. இல்லை ஒரு இவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறம் கூட ஒரு பொதுக்குழு கூட்டி விசாரிக்கிறது, விவாதிக்கிறது, தோல்விக்கு பொறுப்பெடுத்துக்கிறது, இதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, தங்கிட்ட கட்சி இருக்குது, தங்கிட்ட சின்ன இருக்குது, யாரும் நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறார். ஆனால் இப்போ கட்சியிலேருந்து எல்லாம் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. இப்போ மறுபடியும் மன்னிப்பு கடிதம் எழுதி தன்னோட எம்எல்ஏ பதவியை காப்பாற்றுறதுக்காக திருப்பி போனாங்களே எம்எல்ஏக்கள் 21 பேர். அவங்களே பல பேர் வந்து ராஜினாமா பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க எத்தனை பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இப்போது விஜயபாஸ்கர் பண்ணியிருக்காரு, அடுத்து இன்னும் 2-3 பேர் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவி சண்முகம் எப்படியா சொல்கிறாரு, நீங்கள் ஜெயிச்சது பாமக போட்ட பிச்சைன்னுலாம் பேசுகிறாரு. யார்? சிவி சண்முகம்லாம் எடப்பாடி. ஆமாம், பாமக போட்ட பிச்சைன்னா வந்து அவங்க வெற்றி பெற்ற ஒரு 47 இடத்துல வந்து பாதி இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாமக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவர் அப்படி சொல்றாரு. சேலத்துலலாம் 7 இடங்கள் வின் பண்ணியிருக்காங்க சார். 7 இடங்கள்லாம் பாமக சப்போர்ட்டில் நீங்கள் வின் பண்ண முடியாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி, நெய்வேலி, பூனகிரிலாம் வின் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாமகவோட சப்போர்ட். சவுத்தில் பார்த்தீங்கன்னா 57 தொகுதிகள் இருக்குது. சங்கரகோயில், அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி 3 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல வின் பண்ணவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? மத்திய மாவட்டங்களில் வின் பண்ணிருக்கீங்க, வட மாவட்டங்களில் வின் பண்ணிருக்கீங்கன்னா பாமகவோட தேவை ஓரளவுக்கு இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. பாமகவுக்கு பலன் கொடுத்தோ இல்லையோ அதிமுகவுக்கு பலன் கொடுத்துருக்கு. பாமக 4 பேர் தான் வின் பண்ணியிருக்கான், ஆனால் அதிமுகவுக்கு பலன் கொடுத்துருக்கு நல்லா. ஸோ அதனால் வந்து இவர் பழனிசாமியை பொறுத்த மட்டும் அவருக்கு எந்த கவலையும் இல்லாத இருக்கார். யார் போனாலும் பரவாயில்ல. அவரெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே போய் மந்திரிகள்லாம் சொன்னாங்க, அந்த முன்னாள் மந்திரிகள்லாம் கட்சியை பலப்படுத்துங்க, விலைக்கு போனவங்களை சேருங்கலாம் சொன்னாங்க. செங்கோட்டையனை விட்டீங்க, ஓபிஎஸ் போனார், சசிகலா இப்போ கேண்டிடேட்டை போட்டு உங்களை தோக்கடிச்சா சவுத்தில் பல இடங்களில். இதெல்லாம் நீங்கள் அவங்களால சேர்க்க சொன்னாங்க. யாரையுமே சேர்க்கறதுக்கு அவர் ரெடியாக இல்லை சார். கட்சியால் மற்றவங்க வந்தாங்கன்னா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் அவர் பயந்துட்டார். அதனால் என்ன பண்ணிட்டாரு, யாரையுமே சேர்க்காத நான் வின் பண்ணி காட்டுவேன்னு அவர் களத்தில் இறங்கினார். மறுபடியும் அவருக்கு மக்கள் தோல்வியை கொடுத்து 3ஆவதுக்கு தள்ளி விட்டாங்க. ரொம்ப மோசமான தோல்வியை அடைஞ்சிட்டாரு. இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் ஒரு நம்பிக்கை ஏற்று இருக்காங்க. நமக்கு வெளிப்படையாக தெரியுது என்னன்னா, முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்களாம் இணையறாங்க தான் நமக்கு தெரியுது. ஆனால் கீழ் லெவலில் ஒரு வட்டம் ஒன்றிய லெவலில் அந்த மாவட்ட செயலர், உள்ளூர் மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல, தாவேகா மாவட்ட செயலர், அவங்கள பார்த்து அவங்க இணைஞ்சிட்டே இருக்காங்க. கீழ் லெவலில் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேசே அதே கரையுது. அது வந்து தாவேகாவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அந்த கட்டுமானம் வந்து அவங்களுக்கு வருது. இல்ல நீங்க அட்வான்டேஜ்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நான் நல்லதான் கேட்டது, தாவேகாக்கு நல்லதான் கேட்டேன். ஏன்னா வந்து ஏற்கனவே ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, அவங்களாம் இங்க வந்து இணையும் போது அதை எப்படி எடுத்துக்கிறது? அதான் ரொம்ப இப்போ விஜயபாஸ்கர் மாதிரி ஆளுங்களை ஏற்றுக்கும் போது தான் பிரச்சனை வரும். ரொம்ப ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவங்களை, இந்த மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கள் பேரெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுலாம் இருக்காது. இல்ல இன்னைக்கு இணைவார்னு எதிர்பார்த்தாங்க, இன்னைக்கு இணையிலேயே. இல்ல அதான் அவர் விஜய் முன்னாடி இணையணும்னு காத்துட்டு இருக்காரு. விஜய் இவங்க மற்றவங்களாம் ஆனந்த் முன்னாடி, ஆதவர்ஜுன முன்னாடி இணையறாங்களே. நான் கொஞ்சம் பெரிய கை, நான் பெரிய ஆள், நான் விஜய் முன்னாடி தான் இணையும். அவர் விஜயோட பிறந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காரு போல இருக்காரு. மண்டே இணைய போறாரு. ஆமா, 22ஆம் தேதி இணைவாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆக்சுவலா அவர் திமுகலையும் ட்ரை பண்ணி பார்த்தா போல அவங்க கதவை திறக்கிற மாதிரி தெரியலன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. உண்மையா தெரியாது. ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் காரணமாக, அவர் நடந்துக்கிற முறை காரணமாக அவருடைய கட்சி கம்ப்ளீட்டா கீழ் லெவலில் கரைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து அடுத்த எலெக்ஷன்ஸ்ல, பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிமுக ரொம்ப மோசமாக தோல்வி அடையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சி இணையற விழாவில் பனையூர்லேயே பவர் கட் ஆயிருக்குது. தொடர்ச்சியாக பவர் கட் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்கும்போதே பவர் கட் ஆயிருக்குது இல்லையா? இப்போ இது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த பவர் கட் இருக்குன்னு தான் சரி. அதுக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்க, ஏதோ வந்து ஃபியூஸ் கேரியரை பிடிங்கின்னு போயிட்டாங்க. அப்புறம் வந்து திமுக ஆட்கள் வந்து சரி பண்ணுறாங்க. அது உண்மை என்னன்னா வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடக்ஷன், அப்புறம் மத்திய அரசு நிறுவனங்கள்லேருந்து வாங்குறது, அப்புறம் தனியார்கிட்ட வாங்குறது, இதெல்லாம் சேர்த்தா கூட நம்மளுடைய டிமாண்டை வந்து ஈக்குவல் பண்ண முடியல. உண்மை அதுதான். இவங்களால மின்வெட்டுன்னு வெளிப்படையாக சொல்ல முடியல, மின் தடைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மின்வெட்டு தான். ஏன்னா நீங்கள் 21,000 மெகாவாட் தேவைன்னு இருக்கிறப்போ உங்களால் அவ்வளோ கொடுக்க முடியல. அப்போ நீங்கள் ரொட்டேஷனில் வந்து ஒரு மின்வெட்டை நீங்கள் அமுல்படுத்துறீங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க? திமுக ஆட்கள் சதி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்போ எத்தனை திமுக ஆட்கள் பிடிச்சிங்க சொல்லுங்கள் சார்? அந்த மின்சார இலாக்காவில் இருக்கிறவர் இபியோட சேர்மன், நல்ல திறமையான அதிகாரி சார் ராதாகிருஷ்ணன். அது நிச்சயமாக இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு தெரியும், உண்மையை நிலையை அவருக்கு தெரியும். அவர் வாயை திறக்க மாட்டேன்றார். ஏன் இது நடக்குதுன்னு? ஏன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை, தேவைக்கேற்ற அளவு ப்ரொடக்ஷன் இல்லை. தேவை வந்து எகிரிடுது. சம்மரில் ரொம்ப எகிரிட்டு போயிடுது. 21,000 மெகாவாட் போயிடுச்சு.
இவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, டெபிசிட் இருக்கு. இந்தியா முழுக்க அதே நிலைமை தான், டெபிசிட் இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. யாருமே மின்மிகை மாநிலம் இருக்கிறது ரொம்ப குறைவோ, வேணா குஜராத் வேணா இருக்கலாமே தவிர இருக்கலாம்னு நினைக்கிறேன், அது கூட இருக்கான்னு தெரியாது. அதனால அந்த பாயிண்ட் என்னன்னா இங்க தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்திக்கும் டிமாண்டுக்குமான இடைவெளி இருக்கு. இடைவெளி இருக்கும்போது மின்சார பவர் கட்டு இருக்க தான் செய்யும். அதை இவங்க ஒத்துக்கிறதுக்கான மனசு இல்லை. இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா மின்சார வெட்டு அப்படின்னு சொன்னோன்னா அது தவறான ஒரு இமேஜ் போகுன்றதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் தேடின்னு போறாங்க, திமுக ஆட்கள் சதி பண்றாங்கன்னு இப்படிலாம். பெரம்பூர்லயே கட்டு, நேற்று பெரவள்ளூர்லயே கட்டு, அந்த ஏரியாலேயே கட்டு. அதனால ஏதோ ஒரு சால்ஜாப்பு சொல்றாங்களே தவிர உண்மையான ரீசன் ஆபீஸ்ல ப. சிதம்பரமும் திருமாவளவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பவர் கட்டு. ஆமா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க பவர் நாம தான் பேசுறோம் அவரே பேசியிருக்காரு. அதான் சொல்றேன், இதெல்லாம் பவர் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, அதோட உற்பத்தி குறைவா இருக்கு. அதை மேனேஜ் பண்றது அதை வெளிப்படையா ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிறதுக்கான மனசு இவங்க இல்லை. ஒத்துனா என்ன ஆகும்னா விஜய் ஆட்சிக்கு வந்தோன்னு பவர் கட்டு, 5 வருஷம் திமுக ஆட்சியில பவர் கட்டே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க, பவர் கட்டுன்னு சொல்றதுக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. உண்மையிலே என்னன்னா பவர் கட்டு தான் ஆக்சுவலா, மின்தடைன்னு அதை பேரை மாத்தி சொல்றாங்க. இப்போ வன்னியரசு அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் சோஃபா மாடல் அரசு விமர்சனம் பண்றாங்க. ஸோ அதே கேள்வியை கேட்கும்போது அதற்கு அவர் புதுசா ஒரு பதில் சொல்றாரு. சோஃபா மாடல் அரசுக்கு எஸ்னா சோசியல் ஜஸ்டிஸ், ஓனா ஆர்கனைஸ்ட் ஆக்ஷனு, எஃப் ஃபார் ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆன்டி கரப்ஷன் அண்ட் கேஸ்ட்னு போறாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது? தாவேக்காரங்க கூட இப்படி ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது தாவேக்காரங்க கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு டூ லாயல் தன் த கிங்ன்ற மாதிரி இருக்கு. அதாவது அரசுக்கு ஒரு ராஜாவுக்கு ராஜ்யத்தின் மீது உள்ள விசுவாசத்தை விட மற்றவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா விஜயோட இவருக்கு ரொம்ப விசுவாசம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இவர் சொல்றாருன்னு தெரியல. அவர் சொல்றதா எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ்னு சொல்லட்டும், அது நான் இல்லைன்னு சொல்றேன். பாயிண்ட் என்னன்னா சோஃபா மாடல்ன்றது இந்த கவர்மெண்ட் பேர், இந்த கவர்மெண்ட்டுக்கு 2 பேர் இருக்கு சார். ஒன்று சோஃபா மாடல், இன்னும் லாட்ரி மாடல். இந்த கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கு. லாட்ரி மாடல்னு சொல்றாங்க இந்த கவர்மெண்ட்டை, சோஃபா மாடல்னு விமர்சனம் பண்றாங்க. அதனால 2 விதமான பேர் இருக்கு. இப்போ சோஃபாக்கு ஒரு வன்னியரசு புது எக்ஸ்பிளனேஷன், அதாவது தாவேக்காவை புகழற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன செய்யுது, அவர் அமைச்சரவையில் இருக்காரு, கூட்டணியில இருக்கா, அமைச்சரவையில் இருக்காரு, கூட்டணியில இருக்காராலேன்னு தெரியாது. இல்லைன்னு சொல்லிட்டாரு திருமாவளவன். நாங்க அட்டாச்சாகவும் இருப்போம், டிட்டாச்சாகவும் இருப்போம். அவர் ஒரு புது தத்துவம்லாம் சொல்றாரு. நாங்க உள்ள இருக்கோம் சார், ஆனா கூட்டணியில் இருக்கோம் எப்படி சொல்றீங்க? வெளியேறுவோன்றாரு. அவன் எப்ப வேணா வெளியேறுவோன்றார். அது எப்போ வெளியேறுவார் நமக்கு தெரியாது. ஆனா பதவியில இருக்கார். வன்னியரசுக்காக தான் இந்த பதவியிலே சேர்ந்தோன்னு கூட அவர் சொன்னார் ஒரு தடவை. ஓகே, வன்னியரசுக்காக தான் நீங்க அமைச்சரவையிலே போனீங்க. இப்போ வன்னியரசுக்கு என்ன பிரச்சனைனா அந்த கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அதனால இந்த சோஃபா மாடல்லாம் ஒரு புகழ்ச்சியா இருக்கலாமே தவிர, இந்த மாடல்ன்றது இந்த டெவினியன் மாடல் அப்படின்னு சொல்றது ஒரு பிலாசபி, ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் சொல்றாங்க. இது லாட்ரி மாடல்ன்றது ஆதவ அர்ஜுனா அங்கே போய் சேர்ந்ததுனால அந்த பேர் அவர் லாட்ரி ஃபேமிலியாக இருக்கிறதுனால அந்த ஒரு பேரை சொல்றாங்க. சோஃபாவெல்லாம் கட்சி ஆஃபீஸ்க்கு அமைச்சதுனால சோஃபா மாடல்னு ஒரு பேரையும் சொல்றாங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ்ன்றது உண்மையா இல்லையோ, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் எஸ் ஃபார் சைலன்ஸ், விஜயோட சைலன்ஸுக்கு அது முக்கியமான. ஓகே, ஆமாம், எஸ் ஃபார் சைலன்ஸ்னு வச்சுக்கலாம் நம்ம. அதனால ஆரம்பமே ஒரு விஜய் அமைதியா இருக்கிறது தான் இந்த ஆட்சியில முக்கியமான விஷயம். அவர் எப்போ வாயை திறப்பாருன்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவர் வாயை மூடிட்டே இருக்கார். அவர் பிரசையும் பார்க்கறதில்ல, யாரையும் பார்க்கறதில்ல, ஒத்தரையும் பார்க்கறதில்ல, இன்ட்ராக்ட் பண்ணுறதே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன விஷயத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் எப்போ வாயை திறக்கிறார் அப்படின்றத இந்த ஆட்சியில் ஒரு ரொம்ப சஸ்பென்ஸாகவும் இருக்கிற விஷயம். எஸ் ஃபார் சைலன்ஸு, எஸ் ஃபார் சஸ்பென்ஸு எல்லாம் அதில் இருக்குது ஆக்சுவலாக. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காக்குள்ளேயே ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு 10 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் இல்லை, அமைச்சர் பதவியும் இல்லை, 2மே எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு கொடுக்கல. ஸோ அவங்கள சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சார் உண்மை? இல்லை, தற்சமயம் முணுமுணுப்புகள் இருக்கலாமே தவிர பெரிய அளவில் ஒரு பெரிய பார்ட்டிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் இது மாதிரிலாம் வராது, வெடிக்காது சான்ஸ் இல்லை. ஏன்னா மற்ற கட்சியிலேருந்துலாம் விலகி தாவேக்கால போய் சேர்ந்துட்டு இருக்கும்போது இப்போ அடுத்து உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் வருது. உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் அவங்க எம்எல்ஏக்கள் அவங்க ஆட்களை நிற்க வைக்கிறது, அது இதுன்னு பல விஷயங்கள் நடக்கும்ல. லோக்கலில் பிடிக்கணும்ல, நகரசபை, பேரூராட்சி எல்லாத்தையும் பிடிக்கணும்ல. அதனால் இப்போ பெருசாக வெடிக்காது, முணுமுணுப்புகள்லாம் இருக்கும். இந்த முணுமுணுப்புகள் எப்போ அதிகமாகணும். இப்போ நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க இல்லையா, உள்ளாட்சியில் அவங்களுக்கு சீட் கொடுப்பாங்கல்ல, அவங்களும் கேட்பாங்க சீட்டு, அவங்களுக்கு கூட அவங்க வேறு கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த நெளிவு சுழிலாம் தெரியும், நிறைய பணமும் வச்சுருப்பாங்க வேறு கட்சியில் வந்தவங்க. தாவேக்கா ஆட்கள் பெரும் ரசிகர்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்திருக்காது. இந்த எலெக்ஷன்ஸில் பணமே இல்லாத ஓட்டு வாங்கிட்டாங்கன்றது வேற விஷயம். விஜய் மூஞ்சிய ஃபேஸை வச்சு வாங்கிட்டாங்க. நிறைய பேர் டிஎம்கே டீலிங் போட்டு பிரச்சாரமே பண்ண ஜெயிச்சிட்டாங்க. எடப்பாடி தாவேக்கா வேட்பாளர் விலைக்கு வாங்கிட்டு தாவேக்கா ஆட்கள் சொல்கிறாங்க, இல்லாட்டி அவரே தோற்றுப்பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் அதுன்னா அப்போ தாவேக்கா ஆட்களுக்கு கிடைக்காத போது, உள்ளாட்சியில் இடங்கள் கிடைக்காத போது அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ இது டூ ஏர்லி.
அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வரதுக்கெல்லாம் முதுமுனைப்புகள்லாம் இருக்கும். அப்போ அந்த கட்சி ஆட்கள் வந்து ரிவோல்ட் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது. அதுக்குதான் இட் மே டேக் சம் டைம், லாங் டைம். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் அரசியல் சார்ந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.